அனைவருக்கும் வணக்கம். கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் பெரோஸ், வயது 28. இவரது நண்பர்தான் கோட்டயம் மாவட்டத்தை சேர்ந்த மார்ட்டின் ஆண்டனி, வயது 27. இவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியின் மூலம் கல்லூரி பேராசிரியை அறிமுகமாகியுள்ளார். அடிக்கடி போனில் பேசியும் வந்துள்ளார். இந்த நிலையில்தான் பெரோஸ், மார்ட்டின் இருவரும் சேர்ந்து அந்த பேராசிரியையை கடந்த 13ஆம் தேதி தங்களுடைய வீட்டில் விசேஷம் இருப்பதாக கூறி கொச்சிக்கு வரவழைத்துள்ளனர். அப்போது அவருக்கு உயரக போதைப் பொருள் மற்றும் கஞ்சாவையும் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அந்த பேராசிரியை வேண்டாம் என மறுத்திருக்கிறார். இருந்தபோதிலும் இவர்கள் வலுக்கட்டாயமாக அந்த பேராசிரியைக்கு கொடுத்துள்ளனர். பின்னர் சிறிது நேரத்திலேயே அவர் மயங்கியும் உள்ளார். இந்த நிலையில்தான் அந்த பேராசிரியை களமஞ்சேரி, நெடும்பாச்சேரி ஆகிய இடங்களுக்கு அந்த பேராசிரியை அழைத்துச் சென்று மாறி மாறி இருவரும் அவரை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மயக்கம் தெளிந்து பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி பேராசிரியை கதறியபடி களமஞ்சேரி காவல் நிலையத்துக்கு சென்று தான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் அதற்கு இவர்கள் இருவருதாம் காரணம் எனவும் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். இதில் ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அறிமுகமான பேராசிரியையை கொச்சிக்கு வரவழைத்து அவருக்கு போதைப் பொருள் கொடுத்து பெரோஸ், மார்ட்டின் ஆண்டனி ஆகிய இருவருமே சேர்ந்து அவரை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதியானது. மேலும் பாதிக்கப்பட்ட பேராசிரியை மருத்துவ பரிசோதனைக்காக களமஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. நட்பாக பழகி போதைப் பொருள் கொடுத்து கல்லூரி பேராசிரியை பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.